வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் ராதிகா வின்சன். நான் ஏசிஎம் ஹலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கண்டி ஹசலக பிரதேசத்திற்கு விஜயம். மத்தள மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் ஊடாக 25,000 உள்நாட்டு வெளிநாட்டு விமான பயணிகளுக்கு விமான சேவை. ஹம்பாந்தோட்டை சூரியவேவில் கணனிகளை பொருத்தும் புதிய தொழிற்சாலை. மாதகல் இறங்குதுறையை அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டம் வைபவ ரீதியாக இன்று ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கண்டி ஹசலக பிரதேசத்திற்கு விஜயம் செய்து மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்தார். தெஹியத்த கண்டிய ஹேனானிகல பிரதேசத்தில் நடைபெற்ற உலக ஆதிவாசிகளின் தின நிகழ்வில் கலந்து கொண்டதை அடுத்து ஜனாதிபதி ஹசலக பிரதேசத்திற்கு சென்றார். அரசு மத்திய மாகாணத்தில் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் பலவற்றை நடைமுறைப்படுத்தியுள்ளது. மஹியங்கனையில் உள்ள 18 வளைவு நெடுஞ்சாலை அபிவிருத்தி செய்யப்பட்டமை, கட்டுதஸ்தோட்ட புதிய பாலம், ரம்பட சுரங்கப்பாதை மற்றும் பல்லிகல சர்வதேச கிரிக்கெட் அரங்கு என்பன இந்த அபிவிருத்தி பணிகளில் சிலவாகும். அரசு அபிவிருத்தி பணிகளுக்காக மத்திய மாகாண சபைக்கு பெருமளவு பணத்தை வழங்கியுள்ளது. மக்களை சந்தித்த ஜனாதிபதி அபிவிருத்தியின் பயன்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றனவா என்று கேட்டறிந்தார். பிரதேச மக்கள் தமது பிரச்சினைகளை ஜனாதிபதியிடம் முன்வைத்தனர். மொரையாய நகரில் ஜனாதிபதி மக்களின் குறைபாடுகளை கேட்டறிந்தார். ජනාධිපතිතුමා මිනිපේ බැඹිය දීවර ගම්මානයට ගියේ. ගම්වාසීහු එතුමා මහත් හරසකින් පිළිගත්තා. අර මේ පාර හදලා ඒක ඉක්මන් කරන්න නේ පුතේ. අනිත් පාර වැඩි දිනේ වැලි කට්ටිය යනවනේ ඉපර්තිය පුදාසට ඉවරයි පාර. මේ ගම්මානේ රාජපක්ෂ මැතිතුමා දීවර අමාත්‍යවරයා වශයෙන් ඉදි කරන ලද. ஜனாதிபதி மினிப்பே பமியதியவர கிராமங்களுக்கும் விஜயம் செய்தார். மக்கள் ஜனாதிபதிக்கு சிறந்த வரவேற்பை அளித்தனர். மஹிந்த ராஜபக்ஷ கடற்றொழில் அமைச்சராக இருந்தபோது இந்த கிராமம் நிர்மாணிக்கப்பட்டது. இதனையடுத்து ஜனாதிபதி மொரையாய பிரதேச வைத்தியசாலைக்கும் விஜயம் செய்தார். டாக்டர்களையும் அங்கு பணிபுரியும் ஊழியர்களையும் சந்தித்து அங்குள்ள வார்டுகளையும் பார்வையிட்டார். ஆணிரவு மோதலில் உயிர்நீத்த படைவீரர் ஹசலக காமினியின் உருவச்சிலைக்கு ஜனாதிபதி மலரஞ்சலி செலுத்தினார். அங்குள்ள மக்களுடனும் கலந்துரையாடினார். இம்முறை பரீட்சைக்கு தோற்றும் சிறுவர்களையும் ஜனாதிபதி சந்தித்தார். பரீட்சையில் சிறந்த பெறுபவர்கள் பெற வேண்டும் என்று அவர்களை ஜனாதிபதி வாழ்த்தினார். එහෙනම් මම ඔයාලට කොටම දූලට සුබ පතනවා. හොඳට විභාගේ පාස් වෙන්න. ஜனாதிபதி உடவல மற்றும் கொலங்குட பிரதேச மக்களையும் சந்தித்தார். உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களையும் சந்தித்து உரையாடினார். தமது பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய வந்தமை சம்பந்தமாக மக்கள் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தனர். ජනාධිපතිතුමා උඩවෙල සහ කොළොන්ගොඩ ප්‍රදේශවල ජනතාව හමුවේ අපොස උසස් පෙළ විභාගයට කෙරී සිටින සුසුම් පිරිසක් සමගද කතා බහ කළේය. තමන් අතරට පැමිණ ගැටලු විමසා බැලීම ගැන හසලක ජනතාව ජනාධිපති ஹசலக காமினியின் தாயையும் ஜனாதிபதி சந்தித்து சுகநலம் விசாரித்தார். හසල ගාමිණී රණවිරුවාගේ මවගේ සුදුක් සොයා බැලීමට ජනාධිපතිතුමා අමතකම කළා. ஹசலக தோரப்பிட்டிய ஸ்ரீ நீக்ரோதாராம விகாரையின் பிரதம குருவையும் ஜனாதிபதி சந்தித்து சுகநலம் விசாரித்தார். ஜனாதிபதி விகாரையில் நடைபெற்ற சமய நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார். இதனையடுத்து ஜனாதிபதி மகா அஸ்வத்தும ஸ்ரீ சம்புதாத் ஜெயந்தி விகாரைக்கும் விஜயம் செய்தார். அமரபுர உயர்பீடத்தின் உடுதும்பர பிரிவின் சங்கநாயக்கர் மொரையாய தம்மதசி தேரையும் ஜனாதிபதி சந்தித்தார். மத்தள மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகள் 25,000க்கும் அதிகமானோர் சேவைகளை பெற்றுள்ளதாக விமான சேவைகள் விமான நிலைய கம்பெனி அறிவித்துள்ளது. கதிர்காமம் ஆடி திருவிழாவின் ஆரம்பத்துடன் உள்நாட்டு விமான பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த விமான நிலையத்தின் ஊடாக 646 விமான பயணங்கள் இடம்பெற்றுள்ளன.
ஸ்ரீலங்கன் மற்றும் பிளைட் துபாய் விமான சேவை நிறுவனங்கள் விமான சேவைகளை வழங்குகின்றன. உள்நாட்டு பயணிகள் 7289 பேர், வெளிநாட்டு பயணிகள் 5664 பேர் இந்த விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர். மாலத்தீவு, பீஜிங், பாங்காக், அபுதாபி, துபாய் ஆகிய நகரங்களை நோக்கி 7547 சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளனர். 27,946 பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகள், மாலத்தீவு என்பனவற்றுக்கு மரக்கறி வகைகள் மற்றும் பழங்கள் என்பன விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் கணனிகளை பொருத்தும் கைத்தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது சூரியவ தகவல் தொழில்நுட்ப கிராமத்தில் நிறுவப்பட்டுள்ளது. நாளாந்தம் 714 கணனிகளையும் 1786 மடிக்கணனிகளையும் பொருத்தும் வசதிகள் இந்த கைத்தொழிற்சாலைக்கு உண்டு. நவீன தொழில்நுட்பத்தை கொண்ட இந்த தொழிற்சாலை 3 ஏக்கர் காணியில் நிறுவப்பட்டுள்ளது. உயர் தரத்திலான கணனிகளை தயாரித்து சலுகை விலையில் வழங்குவது இதன் நோக்கமாகும். அமெரிக்கா, சீனா, தாய்வான் போன்ற நாடுகளில் இருந்து தொழில்நுட்ப உதவி பெற்றுக் கொள்ளப்படும். 2 கட்டங்களின் கீழ் 400 பேர் இதற்கு சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். முதல் கட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட பிரதேசத்தில் உள்ள உயர்கல்வி கற்ற இளைஞர் யுவதிகள் 50 பேருக்கு அண்மையில் நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் இதற்கான வைபவம் நடைபெற்றது. கணனி நிறுவனங்களின் தலைவர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், வங்கி அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் தொழிற்சாலையை பார்வையிட்டனர். இம்முறை மாநாட்டினூடாக இலங்கை பொதுநலவாய நாடுகள் அமைப்புக்கு புதிய அத்தியாயம் ஒன்றை தோற்றுவிக்கும் என்று பிரிட்டிஷ் பாராளுமன்ற உறுப்பினர் இயன் பெர்ஸ்லி தெரிவித்துள்ளார். நாட்டு தலைவர்களின் மாநாட்டை இலங்கையினால் பெற்றுக் கொள்ள முடிந்தமை தொடர்பாக நாட்டின் தலைமைத்துவத்திற்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக இயன் பெர்ஸ்லி கருத்து வெளியிடுகையில், புதிய நாடாக இலங்கை பெரும் அபிவிருத்தியை கண்டுள்ளது. அங்கு சென்று அனுபவங்களை பெற வாய்ப்பு கிடைக்கின்றமை மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். பிரிட்டனின் வட அயர்லாந்தையும் விட இலங்கை பல்வேறு துறைகளில் முன்னேற்றங்களை கண்டுள்ளமையை அங்கு சென்று அவதானிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார். In terms of building new and better stability for its people whenever we compare it to some things that have happened here in Northern Ireland and here in the United Kingdom. So it's been a very, very interesting comparative experience, and I wish Sri Lanka well as it develops. I think that you've got a wonderful opportunity now under Shogram. பாரிசிட் விண்கற்கள் மலையை இன்று தொடக்கம் 13ஆம் தேதி வரை பார்வையிடலாம் என்று இலங்கை கோள் மண்டலம் அறிவித்துள்ளது. பூமியை நோக்கி வரும் சிறிய கற்கள் மற்றும் உலோக துண்டுகள் என்பன விண்கற்கள் என அழைக்கப்படுகின்றன. இன்று ஒரு மணித்தியாலத்திற்குள் 15 விண்கற்களை காணக்கூடியதாக இருந்ததாக கொழும்பு கோள் மண்டலம் அறிவித்துள்ளது. நாளை தொடக்கம் 13ஆம் தேதி வரை மணித்தியாலம் ஒன்றுக்கு 50 விண்கற்களை பார்வையிடலாம். வானில் தோன்றும் வெளிச்ச கதிர்களாக இவை தென்படும். முகில் கூட்டங்களற்ற தெளிவான வானத்தில் நள்ளிரவு தொடக்கம் மறுநாள் விடியும் வரை வடகிழக்கு வானில் இந்த விண்கற்களை அவதானிக்கலாம். வருடம் ஒன்றுக்கு 1500 தொன்கள் வரையிலான விண்கற்கள் பூமியில் வந்து விழுகின்றன. මධ්‍යම රාත්‍රියේ සිට පසුදා 5 වනතුරු ඊසාන දිග ආතයේ උල්කාවාශාව නිරීක්ෂණය කළ හැකියි. වසරකට ටොන් 1500ක පමණ උල්කාවැනි අභ්‍යවකාශ. அடுத்து தேர்தல் மேடைகளில் இருந்து ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பி ஹரிசன் கருத்து வெளியிடும் போது, இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் சகலரையும் எமது தலைவர் தொடர்பு கொண்டார். கட்சிக்கு எதிராக இருந்தவர்களுடனும் அவர் கதைத்துள்ளார் என்று குறிப்பிட்டார். தென்மாகாண சபை உறுப்பினர் மைத்ரி குணரத்ன தனது கருத்தில், நாங்கள் கூறுபவற்றை அவர் கேட்பதில்லை, இருக்கின்றவர்களும் செல்கின்றார்கள், ஐக்கிய தேசிய கட்சி சுடுகாட்டை நோக்கி செல்கின்றது என்று தெரிவித்தார். தாசரி ஜெயசேகர தனது கருத்தில், மக்களின் ஆணையின் மூலமே அதிகாரத்தை பெற முடியும். அந்த அதிகாரத்தை பெறுவதற்கான ஆற்றல் எதிர்க்கட்சித் தலைவருக்கு இல்லாவிட்டால் 20 வருடங்களாக தனது கட்சி எதிர்க்கட்சியாக இருந்தால் அது அவருக்கு மக்கள் ஆணை கிடையாது என்பது கருத்தாகும் என்று குறிப்பிட்டார். அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தனது கருத்தில், ஒரு பலமான எதிர்க்கட்சி தேவை, ஆனால் துரதிருஷ்டவசமாக அது அவ்வாறு இல்லை என்று குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அம்னுகம தமது கருத்தில், ஒரு பச்சை நிற கொடியை கண்டதும் எதிர்க்கட்சியினர் வருகின்றார்கள் என்று நினைத்தோம், ஆனால் பச்சை கொடி போட ஒருவரும் இல்லை என்று தெரிவித்தார்.
பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது கருத்தில் எமது அரசு நாட்டின் எதிர்காலத்திற்காக மேற்கொள்ளும் அபிவிருத்தி பணிகளை எதிர்க்கட்சியினர் கண்டுகொள்வதில்லை என்றார். மாதகல் இறங்குதுறையை அபிவிருத்தி செய்வதற்கான வேலைத்திட்டம் வைபவ ரீதியாக இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஆரம்ப நடவடிக்கைகளில் அமைச்சர்கள் டாக்டர் ராஜித சேனாரத்ன மற்றும் டக்ளஸ் தேவானந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். 125 அடி அகலமும் 120 அடி நீளமும் கொண்ட இந்த இறங்குதுறை 125 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்படும். நிர்மாண வேலைகள் இந்த வருட இறுதிக்குள் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றன. தெல்லிப்பாளை பிரதேசத்திற்குட்பட்ட சேந்தாங்குளம் மீனவ குடும்பங்களுக்கான மீன்பிடி உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அமைச்சர்கள் டக்ளஸ் தேவானந்தா, டாக்டர் ராஜித சேனாரத்ன ஆகியோர் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டு மீன்பிடி உபகரணங்களை கையளித்தனர். மீன்பிடி தொழிலை அபிவிருத்தி செய்யவென வடக்கில் 2015ஆம் ஆண்டிற்கு முன்னர் 11 மீன்பிடி இறங்குதுறைகள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் சேனாரத்ன தெரிவித்தார். மயூராவதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய 26வது ஆடிப்பூர மகோற்சவத்தில் பஞ்சரத பவனி இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தின் ஆடிப்பூர மகோற்சவம் சென்ற மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை கணபதி வழிபாட்டுடன் ஆரம்பித்து கொடியேற்றமும் இடம்பெற்றது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் வியாழக்கிழமை வரை லட்சார்ச்சனை நடைபெற்றது. ஆடிப்பூர தினமான நேற்று வெள்ளவத்தை சம்மாங்கோடு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் ஆலயத்திலிருந்து ஆரம்பித்து மயூராவதி ஆலயத்தில் முடிவடைந்த பால்குடம் மற்றும் பால் செம்பு பவனியில் 3000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். தேர் திருவிழா தினமான இன்று காலை மூலஸ்தான அம்பாளுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் இடம்பெற்ற பூஜை வழிபாட்டு நிகழ்ச்சிகளை அடுத்து வசந்த மண்டப பூஜை நடைபெற்றது. வசந்த மண்டப பூஜை நிறைவேறியதும் பஞ்சமூர்த்திகளும் தேரில் எழுந்தருளியதை அடுத்து நகர்வலம் ஆரம்பமாகியது. வீதிகளில் வாழும் மக்கள் பூரண கும்பம் வைத்து பஞ்சமூர்த்திகளை வரவேற்று வழிபாடு செய்து கொண்டனர். கற்பூர சட்டி ஏந்துதல், அங்க பிரதட்சணம், அடியளித்தல், காவடி எடுத்தல் போன்ற பிரார்த்தனைகளும் பக்தர்களால் நிறைவேற்றப்பட்டன. நாளை காலை தீர்த்த உற்சவமும் மாலையில் இந்திர விழாவும் நடைபெறும். மன்னம்பட்டி தம்மன்கடவை ஸ்ரீ சித்திர வேலாயுத சுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் தீர்த்த திருவிழாவுடன் நிறைவடைந்தது. பல நாட்களாக நடைபெற்ற திருவிழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொண்டனர். தீர்த்த திருவிழாவில் இரு இனங்களையும் சேர்ந்த அடியவர்கள் பங்கு பற்றி தீர்த்தமாடியமை விசேட அம்சமாகும். ஸ்ரீ ஸ்ரீ சிவானந்த குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் கிரியைகளை நடத்தி வைத்தனர். முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைத்தியர்களுக்கான விடுதிகள், தாதிமாருக்கான விடுதிகள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினரும் இளைஞர்களுக்கான நாளை அமைப்பின் தலைவருமான நாமல் ராஜபக்ஷ பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு கட்டட தொகுதிகளை திறந்து வைத்தார். அமெரிக்க நிறுவனமும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சும் இந்த கட்டடங்களுக்கான நிதியுதவியை வழங்கியுள்ளன. கிழக்கின் உதயம் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அக்கரைப்பற்று பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வீதி அபிவிருத்தி பணிகள் சம்பந்தமாக ஆராயும் கலந்துரையாடல் சமீபத்தில் நடைபெற்றது. அக்கரைப்பற்று மாநகர சபையில் அமைச்சர் ஏஎல்எம் அத்தாவுல்லா தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகள், 20 கிலோமீட்டர் வடிகான் அமைத்தல் உட்பட பலதரப்பட்ட விடயங்கள் ஆராயப்பட்டன. பிரதி நகர முதல்வர் MMM நிசாம் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆகியோர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர்.
வெளிநாட்டு இறைவரி திணைக்களம் கடந்த வருடம் 908 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமானத்தை பெற்றுள்ளதாக அதன் பிரதி ஆணையாளர் தர்மதாச ரன்கல்ல தெரிவித்துள்ளார். இது 2011 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 7.5% வளர்ச்சியாகும். இறக்குமதி துறையில் ஈடுபட்டுள்ள மக்கள் இதற்கு பெரும் பங்களிப்பு வழங்கியுள்ளதாக பிரதி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். வரி செலுத்தும் உள்நாட்டு கம்பெனிகளின் எண்ணிக்கை 31,536 ஆகும். 550 வரையிலான வெளிநாட்டு கம்பெனிகளும் வரி செலுத்துகின்றன. 9,18,000 பேர் வருமான வரி செலுத்துகிறார்கள். இந்த வருமான அதிகரிப்பு காரணமாக உரமானியத்திற்காக 36 பில்லியன் ரூபாவை அரசினால் ஒதுக்க முடிந்துள்ளது. ஹட்டன் நகரில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அனுமதியற்ற கட்டடங்கள் இடித்து அகற்றப்படுகின்றன. இதன் மூலம் கால்வாய் விரிவாக்கப்படும் என்று ஹட்டன் டிகோயா நகரசபை தெரிவித்துள்ளது. அண்மையில் பெய்த கடும் மழை காரணமாக ஹட்டன் பீலிஹத்த பிரதேசம் நீரில் மூழ்கியது. 3 மாதத்திற்குள் 2 தடவை பிரதேச மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினார்கள். வீடுகள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. அனுமதியற்ற கட்டடங்களினால் கால்வாய் அடைப்பட்டதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சினையை உடனடியாக தீர்க்குமாறு பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய ஹட்டன் போலீசார் இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தனர். இதனை ஆராய்ந்த நீதிமன்றம் அனுமதியற்ற கட்டடங்களை இடித்து அகற்றி கால்வாயை அகலமாக்குமாறு நகரசபைக்கு அறிவித்தது. நேற்று தொடக்கம் பெக்கோ இயந்திரங்கள் மூலம் கால்வாய் விரிவாக்கப்படுகின்றது. கண்டி ஸ்ரீ தரதா மாளிகையின் முதலாவது கும்பல் பெருகரா நாளை வீதிவலம் வரும். முதலாவது ரந்தோலி பெருகரா எதிர்வரும் 16ஆம் தேதி நடைபெறும். இறுதி பெருகரா ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளது. முதலாவது கும்பல் பெருகரா நாளை 7:30க்கு ஆரம்பமாகும். எசல பெருகராவில் 80 யானைகள் கலந்து கொள்ளும் என்று தியவதன நிலனே பிரதீப் நிலங்கதால தெரிவித்துள்ளார். போலீஸ் உத்தியோகத்தர்கள் 3000 பேர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வரலாற்று புகழ்பெற்ற கதிர்காம ஆலயத்தின் ஆடி திருவிழாவின் 4வது சுவாமி வீதிவலம் வருதல் இன்று இரவு இடம்பெறுகின்றது. கந்தனுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் இடையிலான திருமண பந்தத்தை பிரதிபலிக்கும் வகையில் கதிர்காம ஆலய ஆடி திருவிழா நடைபெறுகிறது. ஆதிவாசிகளும் இந்த வீதிவலம் பெருகராவில் கலந்து கொள்கின்றனர். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. 39வது தேசிய விளையாட்டு விழாவில் கடற்கரை கரப்பந்தாட்ட போட்டிகள் முல்லைத்தீவில் இன்றும் நாளையும் இடம்பெறுகின்றன. 9 மாகாணங்களைச் சேர்ந்த வீரர்களும் வீராங்கனைகளும் இந்த கடற்கரை கரப்பந்தாட்ட போட்டிகளில் பங்கு பெற்றுகின்றனர். இதன் அடிப்படையில் 9 ஆண்கள் அணிகளும் 9 பெண்கள் அணிகளும் நாக் அவுட் முறையில் போட்டிகளில் பங்கு பெற்றும். இறுதிப் போட்டிகள் நாளை நடைபெற இருக்கின்றன. இன்று இந்த போட்டிகள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றன. படை ஆணையாளர் மேஜர் ஜெனரல் எல்பிஆர் பாஸ் அவர்களையும் காந்தன் முத்தேன்காட்டு கால் கிழக்கு ஜெகதீஸ்வரன் உஷானா சுதர்சன் இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கண்டி ஹசலக பிரதேசத்திற்கு விஜயம். மத்தள மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் ஊடாக 25,000 உள்நாட்டு வெளிநாட்டு விமான பயணிகளுக்கு விமான சேவை. ஹம்பாந்தோட்டை சூரியவேவில் கணனிகளை பொருத்தும் புதிய தொழிற்சாலை. மாதகல் இறங்குதுறையை அபிவிருத்தி செய்வதற்கான வேலை திட்டம் வைபவ ரீதியாக இன்று ஆரம்பம். இத்துடன் ரூபவாகினியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.